ஒரு கட்சியிலே ஒரு சின்னத்திலே நின்று மக்களின் நம்பிக்கை பெற்று வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை விரல் மை காயும் முன்னே விலை பேசுகிற விபரீதத்தை தாவேகா கட்சி அரங்கேற்றி வருவதை இதுவரை இந்த தாய் தமிழ்நாடு மக்கள் கண்டதில்லை. நீதிக்கும் தர்மத்திற்கும் நியாயத்திற்கும் சட்டத்திற்குமே ஏன் மக்களுக்குமே சிறிதும் அஞ்சாமல் அடுத்த கட்சியில அதிரடியாக ஆஃபர் கொடுத்து ஆள் பிடிக்கின்ற வேலையை மட்டுமே செய்து அதிலும் அதிமுகவை மட்டும் குறிவைத்து ஆள் பிடித்து தாவேகா கட்சியின் ஆயுளை நீட்டித்துக் கொள்ள பட்ட பகலில வெட்ட வெளிச்சத்தில அதிகார ஆஃபர் கொடுத்து குதிரை பேரம் நடத்துவதை ஜனநாயக கட்சிகள் கூட இன்றைக்கு மௌனமாக கடந்து போவது என்னவென்று மர்மம் புரியவில்லை. கேட்பதற்கும் நாதி இல்லையா? இந்த குதிரை பேரத்திற்கு முற்றுப்புள்ளிதான் எப்போது வரும்? மக்களை நீங்களே தீர்ப்பளிக்க வேண்டும். இன்றைக்கு விஜயபாஸ்கர் முன்னாள் அமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிற அந்த வாக்கு மூலமும் அண்ணன் மரமொழிச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் கொடுத்திருக்கிற வாக்கு மூலமும் ஊடகங்களிலே வெளியான பிறகு விஜயபாஸ்கர் என்னை அப்ரோச் செய்திருந்தார்கள், பிடித்திருந்தது, நான் சேர்ந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். இங்கே ராஜினாமா செய்யுங்கள், உங்களை வெற்றி பெற வைக்கிறேன் என்று அண்ணன் வைகோ அவர்கள் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்கிறார்கள். அதற்கு பிறகு பிறல் சாட்சியாக அவர்கள் மாறுகிற அந்த மர்மம் தான் நமக்கு புரியவில்லை. யாருடைய அழுத்தம் காரணமாக ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தவர்கள் பிறல் சாட்சியாக தொடர்ந்து மாறுகிற அந்த மர்மமும் அரங்கேறி கொண்டிருக்கிறது. இது குறித்தும் எந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிற அரசியல் கட்சிகள் ஒரு கேள்வியை எழுப்புவதற்கு கூட அவர்களுக்கு மனம் வரவில்லை என்பதுதான் வேதனையின் உச்சமாக இருக்கிறது. இதையெல்லாம் எதற்காக நடக்கிறது? கட்டமைப்பே இல்லாத தாவேகா கட்சியை காப்பாற்ற அதிகாரத்தை மட்டுமே வைத்திருக்கிற முதல்வர் விஜய் அவர்கள் ஆஃபர் வழங்குவதால் தாவேகா கட்சியை வளர்த்துவிட முடியும் என்று நம்புகிறாரோ அவருக்கு நான் ஒன்றை நினைவுபடுத்துகிறேன். அவருக்கு வரலாறு நன்றாக தெரியும். இன்றைக்கு மகாராஷ்டிரா என்கிற இந்தியாவினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய தகுதி படைத்திருக்கிற வியாபார தலைநகரான மகாராஷ்டிரா மாநிலத்திலே சிவசேனா கட்சி என்கிற ஒரு ஆளுமை எப்படி நாட்டிற்கு சேவை செய்தது? இப்போது அந்த ஆளுமையின் அடையாளம் எங்கே போனது? மேற்கு வங்கத்திலே மம்தா பானர்ஜியினுடைய கட்சி என்கிற அந்த ஆளுமை எவ்வளவு தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் மேற்கு வங்கத்தினுடைய பெருமை பேசப்பட்ட அந்த காலம் எங்கே போனது? அந்த ஆளுமையின் அடையாளம் இப்போ என்ன ஆனது? ஆம் ஆத்மி கெஜ்ரிவால் அவர்கள் தலைநகர் டெல்லியிலிருந்து பஞ்சாப் வரை அவருடைய ஆளுமை எப்படி பேசப்பட்டது? இப்போது அதனுடைய அடையாளம் எங்கே போனது? ஆக இந்த ஆளுமைகளின் அடையாளங்கள் எல்லாம் எப்படி இருந்தது, எங்கே போனது என்பதற்கு விடை தெரிந்து கொண்டால் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்கள் இந்த விசுவாசத்தை விலை பேசும் ஆடுபுலி ஆட்டத்தை ஆட மாட்டார்கள். ஆகவே விசுவாசத்தால் கட்சியை வளர்த்த வேண்டுமே தவிர விலை போபவர்களை அழைத்து கொண்டு விலாசம் கொடுத்து அவர்களை பக்கத்திலே வைத்துக் கொள்வது விளம்பரத்துக்கு வேண்டுமானால் அது சரியாக இருக்குமே தவிர விசுவாசத்திற்கு அது என்றைக்குமே அடித்தளமாக அமையாது. ஆகவே இன்றைக்கு ஒன்றை மட்டும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் தொடங்கப்பட்டு புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வளர்க்கப்பட்டு புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் கட்டி காத்து வருகிற இந்த இயக்கத்திலே இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர்ஸ் மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி வைத்திருக்கிற கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி. என்னடா இப்படி சொல்லுகிறேன் என்று நினைக்க கூடாது. பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர்ஸ்
மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரியை வைத்திருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற அனைத்து கட்சிகளிலும் தலைமை தாங்குகிற பொறுப்பை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சென்றவர்கள் தான் வென்று வருகிறார்கள். தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சியில பெரும் மதிப்புக்குரிய அண்ணன் நயினா நாயந்தர் அவர்கள் தலைவராக இருக்கிறார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அவர் பயிற்சி பெற்று சென்றவர். காங்கிரஸ் பேர் இயக்கத்திலே அண்ணன் திருநாவுக்கரசு அவர்கள் இன்றைக்கு காங்கிரஸை வழிநடத்தினால், தலைமை தாங்கி வழிநடத்தினார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து சென்றார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திலே இன்றைக்கு 12 அமைச்சர்களாக, முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து பயிற்சி பெற்றவர்கள், சென்றவர்கள். ஆனால் ஒன்றை விஜய் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்களெல்லாம் விருப்பப்பட்டு சென்றவர்கள், விலை பேசப்பட்டு சென்றவர்கள் அல்ல. ஆனால் இன்றைக்கு தாவேகா கட்சியில நீங்கள் அடைக்கலம் கொடுத்து விலாசம் கொடுக்கிற அந்த விலை போனவர்கள் எல்லாம் விசுவாசத்துக்காக தாவேகா கட்சிக்கு வரவில்லை. அவர்கள் விசுவாசத்தை துறந்துவிட்டு விசுவாசத்தை விலை பேச முன் வந்திருக்கிறவர்கள் என்பதை மட்டும் விஜய் அவர்கள் எச்சரிக்கையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லி, இந்த குதிரை பேரம் இன்றைக்கு ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள கட்சிகள் இதை வேடிக்கை பார்ப்பது, நாளைக்கு உங்களுக்கும் இந்த நிலை வரலாம், ஆபத்து வரலாம். உங்களுக்கும் பக்கத்து வீடு தானே பற்றி எரிகிறது என்று நீங்கள் நினைத்து கொண்டு சும்மா இருந்தால் இதை தண்ணி ஊற்றி அணைக்க வேண்டும். அணைக்க நீங்கள் தவறினால் உங்கள் வீடும் பற்றி எரிகிற நாள் வெகு தொலைவிலே இல்லை. ஆகவே அதிகாரத்திற்காக மௌனம் சாதிக்காமல் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற கட்சிகள் இந்த அரைவேக்காடு முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இந்த அரசியல் ஜனநாயகம் என்றால் என்ன என்பதை நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டும். அனைத்து கட்சிகளும் இதை விஜய் அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். ஜனநாயகத்துக்கு விரோதமாக ஆண்டவனே சென்றாலும் தமிழகத்திலே தட்டி கேட்கிற ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள தலைவர்களும் கட்சிகளும் இன்னமும் உயிரோட்டமாக இருக்கிறது என்பதை நீங்கள் நிரூபித்து காட்டுவீர்களா என்று கேட்டு, இன்றைக்கு விஜய் அவர்கள் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருப்பதாக பேசுகிறார். தூய ஆட்சி தருகிறேன் என்கிறார், வெளிப்படையான ஆட்சி தருகிறேன் என்கிறார். ஆனால் அவருடைய நடவடிக்கையும் அவருடைய செய்கையும் அவருடைய உத்தரவும் எங்கே போகிறது? சட்டசபையிலே இப்படி என்கிறார், எங்கே அப்பாவை காணும் என்கிறார். அதிமுகவை ஆக்கிரமிப்பு நினைக்கிற, அணிக்க நினைக்கிற விஜய் அவர்களே, நீங்கள் அதிமுகவை சொந்தம் கொண்டாட வேண்டும் என்றால் புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு ஒரு சாமானிய தொண்டனாக கட்டி காத்து காவல் தெய்வமாக அதிமுகவை பாதுகாத்து வருகிறார்கள். அவர் ஒரு சாமானியர் என்பதனாலே நீங்கள் எளிமையாக அதை கைப்பற்றி விடலாம் என்று நினைத்தீர்களானால் அது நியாயம் அல்ல, தர்மம் அல்ல. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.